வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா இந்த பயங்கரமான பந்திப்பூர் காட்டில் வாழ்கிற பழங்குடி மக்களை தாங்க பார்க்க போயிட்டுருக்குறோம். இந்த பழங்குடி கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பந்திப்பூர் சஃபாரி ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்க, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட்டாங்க, மங்களான்னு சொல்லி ஒரு வில்லேஜுக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருந்துச்சுங்க. பார்த்தா டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஜக்கனாரேன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குங்க, வெறும் 4 வீடு தான் இருக்குது. சரி, இந்த கிராமத்தை அப்படியே பார்க்கலாம். ரொம்ப பாலடைஞ்சு கிடந்துச்சுங்க இந்த இடமே. பார்த்திங்கன்னா யானையால் அடித்து உடைக்கப்பட்ட வீடெலாம் அங்கே இருக்குங்க. இவங்களும் பெரிய அளவுலாம் வீடெலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அந்த தார்பாய் போட்டு அந்த மாதிரி இதில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கரண்ட் இல்லைங்க, விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட் உள்ளே இருக்குங்க. யானை புலி எல்லாம் அசால்ட்டாக இருந்தாங்க. புளியும் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த மலைக்கிட்ட 2 பேர்த்த சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களுக்கே ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சுங்க. இதில் ஒரு பாட்டி ஒரு தாத்தா கிட்ட பேசியிருந்தாங்க, அவங்களும் ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. முன்னே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வில்லேஜெலாம் நாங்கள் அப்லோட் பண்ண ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாண்ணா, இது அங்கே இருக்கு பாருங்க யானை. வீட்டுக்கிட்ட காட்டு யானை. இங்கேருந்து ஜூம் பண்ணலாமா? காட்டு யானை தான், காட்டு யானை தானே. தெரியும். என்னண்ணா யானை நிற்கிது, அவர் அசால்ட் இடமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார், ஒரு கேப் போட்டு. இங்கே வரண்ணா, தெரிஞ்சா அசால்ட் நிற்க மாட்டாருங்க. நீங்கள் அப்படியே நிறுத்தி இருக்கலாண்ணா. என்ன ஒரு விசிறு ஊதுறாங்க, யானை வந்துருச்சுன்னு விசிறு ஊதுறாரா? எல்லாம் உசார் பண்ணி விடுறாரு வர அங்கே இருக்கவங்களத்தையும். யானை இப்போ அந்த அல்லாட்டாராங்க அண்ணா, அந்த பச்சை கலர் அந்த துரத்துல அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படித்தான் வருங்க, உள்ள போகுது. ஐயோ உள்ள போகுதுங்க. அப்ப நம்ம அந்த வழியில போனா தெரியும் நினைக்கிறேன். இருங்க. நம்ம அந்த வழியில தெரியாது. வரலாங்க. அந்த கார் நிக்குதுங்க, அந்த கார் கிட்ட போகுது. அந்த கார் கிட்ட தான் போகுங்க. தாண்டி போகுது இல்லைங்க, அது கதவாட்டு இருக்குது. எதுனா ஒரு சைடு ஓப்பன் இருங்க. இது ஓப்பன் பண்ணி வரட்டும். இது எதுவும் லாட்டில் தானே இருக்கு. அண்ணா, அதை தூக்கிட்டு கீழே குஞ்சு போனா அதான் நான் தூக்கிட்டு தானே கீழே குஞ்சு போனேன். வீடு பாருங்க. ತೋಟಕ್ಕೆ ಬಂದ್ರಿ ನಿಮ್ಮ ಕಾಡು ಹೋಗ್ತದರಿ, ಎಲ್ಲಿದ್ದರಿ ಮನ ಎಲ್ಲಿತ್ತಾನ? ಮನೆಯದಿ ಹೆಂಗೆಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಇವೆಲ್ಲ? ವ್ಯವಸಾಯ ಆನೆ ಭಯ அதனால விவசாயம் பண்றது யானை பண்ணுறது. அப்போ அங்கே போட்டுருக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன கேளுங்க. ಹಂಗಲ್ಲ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿಯರಿ? ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. ಇಂಜಿ ಹಾಕಿದ್ರು. ಇಂಜಿ ಹಾಕಿದ್ರು. ಆಣ ಯಾವಾಗ ಬಂದಿತ್ತು? ಅದು ಈಗ ಒಂದು 5-6 ತಿಂಗಳು ಆಗೋಯ್ತು. 5 ತಿಂಗಳು ಆಗೋಯ್ತು. ಮನನು ಓಡಿಸ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ನಮ್ಮನ್ನು ಓಡಿಸ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟು ದೂರ ಅದೇ ಓಟಿ ಬಿಟ್ರಿ ಸುಮಾರು 9 ದೂರ ಅದೇ ಸೀಟ್ನೆಲ್ಲ ಮುರಿದ್ಬಿಟ್ಟು ಕಾಲು ಕಟ್ಟಿನೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಯಾನ ಮಾಡಿದಾ? இதெல்லாம் யானை பண்ணதில்ல, காமிச்சலிங்க. இந்த வீடு உடைச்சது எல்லாமே யானை பண்ணதுதான். ಸಿರ್ತ ಪುಳಿಯಲ್ಲ ಗಾಡಿ ಗಿಡಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾವ, ಅವು ದಂಡಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೋಗ್ಬಾರ್ದು, ಮನ್ಸು ಬೀಳ್ತಾವ. விவசாயம் தவிர வேற என்னென்ன வேலையெல்லாம் இங்கிருந்து செய்வாங்க? ವ್ಯವಸಾಯ ತವರ ಬೇರೆ ಏನ್ ಮಾಡಿಯರಿ? ವ್ಯವಸಾಯ ವ್ಯವಸಾಯ ಮೊದಲು ರಾಗಿ, ಜೋಳ, ಕಳ್ಳಕಾಯಿ, ಅವರ ಎಲ್ಲ விவசாயத்துல அந்த இதெல்லாம் ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. விவசாயம் இல்லாம வேற என்ன தொழில் பண்ணுறது? விவசாய மட்டும் தானா? வேற எதுவும் இல்ல, விவசாயம் மட்டும் தான். விவசாயம் மட்டும். தண்ணி வசதி எல்லாம் இருக்கு. ನೀರು ಖಾರ ಮಾಡ್ದಿಂದ ನೋಡಿ இருக்கு. இவங்க ಆದಿವಾಸಿಯ ನಿಮ್ಮ என்ன இது ಯಾತ್ರದು? ನಾವು ಸಾಲಗರು சோளகர். இது பர்கூர் அந்த சைடுல சோளகனி.
குழந்தைகளுக்கு யானை பயம் இல்லை. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நைட்டு தான் பிரச்சனை. ಎರಡು ಆಳು ತಿಂದ ಕೊಡ್ತು ಆ ಮುಂಚಳಿ ಗುಡ್ಡಿಲ್ಲ 2 ಆಳು ತಿನ್ಕತು 2 ಹೊತ್ತು ತಿಂತಿಚ್ಚಮ್ಮ. யார் இருக்கு? ಹುಲಿಯಾ? குழந்தைகளா? ಹೊಡೆದಿದ್ದು ಆಚರ್ಕ அந்த மலை இல்லையா? அந்த மலை 2 பேரும் சாப்பிட்டுச்சா? ಅದು ಯಾವಾಗ? ಅದು ಯಾವಾಗ? ಈಗ ಒಂದು 3-4 ತಿಂಗಳಾಗೋಯ್ತು. 3-4 ತಿಂಗಳಾಗೋಯ್ತು. ಹೆಚ್ಚಿಗೆ ಇಲ್ಲ. ಮನ ನೀ ಇರುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮನೆಯ? 5 ಕಿತ್ತಿದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ನಿಮ್ಮ ಮನ ಒಳವ ಎಲ್ಲ ಏಸು ಬಂದಿರ್ತಾರಿ ನಿಮ್ಮ ಇದು ನಿಮ್ಮ ಅದೇ ದಾರಿ ನೋಡಿ ಇದೆಯೇ ದಾರಿ ಸಾಮಾನ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸಾಮಾನ ಉಣ್ಣೋಕಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಇದು ಮನಕ್ಕಾರ ಅಪರ ಮಗಳು ಇಲ್ಲ ಮಗ ಸೊಸೆ ಮಗ ನಮ್ಗ ಮಕ್ಕ ಮರಿ ಇಲ್ಲ ಕಣಿ ಸರ್. ಇಲ್ಲವಾ ಮಗನಿಲ್ಲ ಮಕ್ಕ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ. ಮರುಮಗ ಮರುಮಗ ಮಗ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಇದತ್ತೆ ತೀರ್ತು ಸರ್. கணவன் மனைவி மருமக. குழந்தைங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போறாங்களா? ಹೋಯ್ತವ ಹಿಂದೆ ಹೋಗಿಲ್ಲ ಅವು. இல்ல பஸ் ஸ்கூல் பஸ் வருது, எதுல போறாங்க? ಬರ್ತದಲ್ಲಿ பஸ்லங்களா? ಅಲ್ಲಿಯಾ? ಚೇಣಿ ಕಟ್ಟುತ್ತೆ ಆ ರೋಡ್ ರೋಡ್ಲಿ இங்க யானை எப்போ கடைசியா வந்துச்சுன்னு கேளுங்க இந்த இடத்துக்கு. இங்க வீட்டுக்கிட்ட ಇದು ಅದೇ ಮಳೆಗಾಲ ಈಗ ಒಂದು ಬರಲ್ಲ, ಮಳೆ ಬೀಳ್ತೆ ನೋಡಿ ಕಾಡೆಲ್ಲ ಸಿಗುತ್ತದಲ್ಲ ಅವತ್ತು ಬಂದ್ಬಿಡ್ತಾವ. இப்போ ரொம்ப வறட்சினால அதான் நான் சொல்லிட்டு தான் ಇದು வந்தேன். ಕಾಡು ತರ ಇದು ಕಾಡು ಆಚ ಇನ್ನು ಹಚ್ಕೋಬೇಕು. நம்ம ரோடு திரும்பணும் இல்லைங்கண்ணா, திரும்பணுமே ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தாங்க. இதுல வேலி போட்டு உள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு, வெளியில எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் தான். இப்ப காடு ரொம்ப வறட்சியா இருக்குது, யானை எல்லாம் மிருகமெல்லாம் மழை தண்ணி விழுந்ததுன்னா வந்துடும். ಮೇವು ಬತ್ತ ನೋಡಿ 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோடு பார்க்கலையான ஒரு யானைய தண்ணிக்காக ஒரு யானை இப்ப பார்த்தோம்னா மேவு வருதல்ல வந்து பெய்யுதில்லைங்க, தண்ணி வந்ததுன்னா வந்துடும். ಆಗ ಮೇವು ಎಲ್ಲ ಬತ್ತಲ್ಲ, மேவெல்லாம் வருமில்ல, பச்சை பசேன ஆயிரும். அந்த வீட்டுல ஆள் இல்லைங்களா? அதுக்கு அந்த பக்கம் வீட்டுல எல்லாம் ಅದೇ ಭೂಮಿ ಮಾಡ್ಯಾರ. ಇಲ್ಲ ನೀವು ಒಂದೇ ಬರ್ತ ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಫ್ಯಾಮಿಲಿ ತಾನ ಒಂದೇ ಕುಟುಂಬ? ಇಲ್ಲ ನಾಲ್ಕಾಳವೆ ಇಲ್ಲಿಯ எத்தனை ನಾಲ್ಕಾಳವೆ. ಅವರು ಅಲ್ಲಿ ಮಂಗ್ರಾಗ ಕೂಲಿಗೆಲ್ಲ ಹೋಯ್ತು. ಕೂಲಿಗೆಲ್ಲ ಹೋಯ್ತಾರ. கூலி வேலைக்கு போயிட்டாங்க. இருக்கிறாங்க குடியிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. ಅದೇ ಅದೇ ஒரு 3-4 குடும்பம் இங்க இருக்காங்க போல இருக்கு. 3-4 ಕುಟುಂಬ. 4 ಕುಟುಂಬ. ಇಲ್ಲೇ ನಾಲ್ಕಾಳ ಇರೋದು ನಾವು, ಇನ್ಯಾರು ಇಲ್ಲ ಇದೆ. பேர் என்னன்னு கேளுங்க. ನಿಮ್ಮ ಪೇರೇನು? ಚಿಕ್ಕಯ್ಯ. ಚಿಕ್ಕಯ್ಯ. ನನ್ನ ಹೆಸರು ಮಾದೇವಮ್ಮ. ಮಾದೇವಮ್ಮ. மாதையம்மா சிக்கையா. சிக்கையா. ಮನ ನೋಡುವಸ್ಯಾ ನೋಡಿ ಸರ್, ಅದೇ ಚಪ್ಪರ್ ಕಳ್ದಾಕ್ರಿ ಸರ್. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯ ಅದೊಂದು ಮನೆಯ ಅದು ಬೇಡದೆ ರೆಡಿ ಮಾಡಾಗ ಈಗ ಇದೇ ನೋಡಿ ಈ ಸೇರಿ ನಾವು வச்சுக்கோங்க. ಎಲ್ಲ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. இது ஒரே வீடு தான் இல்லைங்களா? ಅಯ್ಯೋ ನಮ್ಗ ಮನೆಯ ಇದ್ದಕ್ಕಪ್ಪ ಅದೆಲ್ಲ ಆನ ಬಂದ್ ಕಿತ್ತಾಕ್ಬಿಡ್ತು. ஆன வந்து ಆನ ಬಂದ್ ಕಿತ್ತಾಕಿತ್ತು. வானம் வந்து பிடிங்கிருச்சா? இப்போ இந்த வீட்லயே தான் இவங்க வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு தூங்கிக்கிறது இங்கே தான். இவங்க ஆடு மாடு உள்ள வச்சுக்கிறது இங்கே தான். ಹೌದು ಸರ್. ஆடு வெளியே போச்சுன்னா திரும்பி வராது, கேளுங்க. ஆடு வந்து மாநாடுதா சிறுத்தை புலி எல்லாம் ಎಲ್ಲ ತಿಂತದ, ಎಲ್ಲಾನು ತಿನ್ಕತ್ತ ಸರ್. அப்புறம் நாளைக்கு முன்னாடியா இல்லையே தருவது ஆண்டு ನಾವು ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಕಟ್ಟಕತ್ತೀವಿ ಸರ್. சருவத்தி வந்து ஆக்கிடுவாரு, சருவை எடுத்துட்டு வந்து போட்டு இங்க ஆட்டை வச்சிருவாங்க, வெளியே விடுறது இல்லை. நாளைக்கு ಹೋಯ್ತವ ಮೇಯಕ್ ಹೋಯ್ತವ ಸರ್. ಮೇಯಕ್ ಹೋಗವ ಈಗ ಹೋಯ್ತವ ಎಲ್ಲ ಮೇಯಕ್ ಹೋಗವ ಈಗ ಸಾಯಂಕಾಲ 4-4:15 ಬಂದ್ಬಿಡ್ತಾವ. ಅದು ಜಾಸ್ತಿ ಇರಲ್ಲ. மேய்கறதுக்கு வெளியே போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு ಹೋಯ್ತಾ ಬರ್ತಾವ. கட்டையில் வந்து விடுறது. மேக்கருக்கு வெளியே போயிட்டு சாயந்தரம் உள்ள கொண்டு வந்து அடைச்சிடுறாங்க. ಹಾಗೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟಾಕ್ಬಿಡ್ತೀವಿ ಅಷ್ಟೇ. அப்புறம் கட்டி போட்டுருவாங்க. சாப்பிட்றதுல என்ன சாப்பிட்றேன்னு கேளுங்க. ಕೂಳು ಏನೆಲ್ಲ ಇದು ರಾಯಿ ಕೂಳು, ಗೋಧುಮೆ ಕಳಿ ಏನೇನು ಉಂಟು? ಅದು ಗೋಧಿ ಕಳಿಬಲ್ಲ, ರಾಗಿ ಕೊಡ್ತಾರ, ರಾಗಿ ಇಟ್ಟು ರಾಗಿ ಇಟ್ಟು ಅನ್ನ ಬೇಳೆ ಸಾರು ಅಷ್ಟೇ ಸರ್, ಜ್ಞಾನ ಸರ್. இந்த ஊருக்கு பேர் என்னன்னு கேளுங்க. ಊರಿ ಪೇರು ಈ ಊರ್ ಪೇರು ಚೆನ್ನಿಕಟ್ಟ. ಚೆನ್ನಿಕಟ್ಟ ಅವ್ರು ಚೆನ್ನಿಕಟ್ಟ. ನಮ್ದು ಒಂದ್ ಮನ ಅದ ಅಲ್ಲಿ. ಚೆನ್ನಿಕಟ್ಟ. ದೂರ ಅದಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿವಿ. ಇದು ಹೊಲ ಅದಲ್ಲ ಸರ್, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಕೊಂಡಿರೋದು. ಕಟ್ಕೊಂಡಾವೆ. ஆனா குளுன்னு இருக்குது எப்படி ஏன்னா இந்த சென்னிக்கட்ட ஊர்ல நாளை குடும்பம் தான் வாழ்றாங்க. 4 ಮಂದಿರು. 4 ಒಕ್ಕಲು. இது மட்டும் தான் சென்னிக்கட்டாவா? மட்டும் தான் சென்னிக்கட்டா. முதல்ல இதுக்கு முந்தால் நிறைய ಮಂದಿರು ಇದ್ದಾರಿಯಾ?
ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇದ್ವು ಮೊದಲು ಮೊದ್ಲು ಅಲ್ಲೇ ಇದ್ದು ಕಳ್ಸ ಇವ- ಈಗ ಅದೇ ಫಸ್ಟ್ ಬಂಡೀಪುರ ಆಯ್ತು ಸರ್ ಬಂಡೀಪುರ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ನಾವು ಬಿಟ್ಟು ಆಯ್ತು ಬಂದ್ಬಿಟ್ವಿ ಸರ್. ಇಲ್ಲಿ ಬಂದು ಭೂಮಿ ಹಿಡ್ಕೊಂಡು ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ತಾರೆ ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ತೀವಿ ಇವಾಗ ಇಲ್ಲ 4 ಕುಟುಂಬ ಮಟ್ಟದ ಇಲ್ಲ நிறைய குடும்பம் ಹೋಗ್ಬಿಡ್ತು ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಿಕಟ್ಟಲ್ಲಿ ಅವರ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಅವ್ರ ಇಲ್ಲ ಮೊದಲ ಆರಂಭದಲ್ಲ நிறைய ಮಂದಿ ಇಲ್ಲಿ ಇದ್ರಿ ಇದ್ದೇ ಇತ್ತು ಸರ್ ಇದ್ರು ಯಾಕೆಲ್ಲ ಹೋದ್ರು ಅವರೆಲ್ಲ ಇದ್ಬಿಟ್ಟು ಇದು ಹಂಚ್ಕೊಂಡು ಆನ ಬಿಟ್ಟಿತ್ತಲ್ಲ யானைக்கு பயந்துட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்ப இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ನಮ್ಮ ಅತ್ತನ ಆನೆನೆ ಹೊಡೆದು ಸಾಯ್ತಾಕ್ಬಿಟ್ಟು ಸರ್ இவங்க ஒரு 4 பேர் மட்டும் இப்படியே இருக்காங்க நீ யானை நல்லா முடிக்கி விடுறியா நீ ಬಂದ್ರ ಬಂದ್ರೆ ಬೀಳಿಸ್ತೀನಿ ಸರ್ ಕರೆಕ್ಟ್ வருது அப்படிங்களா? ಬಂದ್ರ ತೆಳುವುದಾ ನಿಮಗೆ ಯಾನ ಬಂದ್ರ ತೆಳುವುದಾ ಅಲ್ಲೇ ತಗೊಳ್ತಿದ್ರೆ ನಾವು ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕು ಸರ್ எப்படின்னா ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕು தைரியம் பண்ணி ஓட்டிடுவாங்க அப்படிங்கிறாரு யானை வந்து ஐயாவே முடிக்கிட்டு ಅದೇನ ಆನಂದ್ರ ನಮ್ಮ ಅತ್ತನ ಆನನ್ನೇ ಹೊಡೆದಾಕ್ತು எல்லாம் குச்சி தாங்க. ஆட்டுப்பட்டியா? ಇಲ್ವಾಗೆ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ ಸರ್ ಬೇರೆ ತಾವು ಸಪ್ರೇಟ್ ಬೇರೆ ಮನೆಗಳು தமிழ் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தெரியும் தமிழ் பேச தெரியும். தெரியுங்கிறாங்க ನಾವು 20 ವರ್ಷ ತಮಿಳ್ನಲ್ಲೇ ಇದ್ದು ಮಾಯಾರಿ ஓ சரி ಮಾಯಾರಿ ಗೂಳೂರು ಅಲ್ತಾ ಇದ್ದು வீடானா சமையல் கட்ட இருக்குன்னு பாருங்க இருக்குன்னு பாருங்க வீடு தகர சீட்டை போட்டிருக்காங்க, இருந்தாலும் சூடு தெரியல. மாட்டு கட்டாயனா கொட்டாய், கோழி, ஆடு எல்லாமே இருக்கு. அதாவது இவங்களோட ஆடு மாடை பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி தான் பாதுகாத்துக்கணும். இது ஆடு 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 மாடு ஆடு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இந்த பட்டியில் இருக்கு. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. பாருங்க புலிக்கு சிறுத்தைக்கெல்லாம் பாதுகாப்பு. ஆடுன்னா வந்து பிடிக்குமல்ல வாசத்துக்கு, அதுக்காக பாதுகாப்பு. இது நல்ல பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன யானை ஒண்ணும் பண்ணாது, புலியும் சிறுத்தை கரடியெல்லாம் தூக்கி போயிடும். யானை என்னன்னா வீடு பக்கத்தில் தான் கோவம் இருந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கிடுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. முன்னாடி எப்படி நொறுக்கிருந்துச்சு, சிறுத்தையும் புலியும் வராமல் இருக்கிற இந்த பாதுகாப்பு. அந்த ஓனாய், அந்த இது சென்னாய் வந்ததுன்னா ஏதோ பண்ணும். அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ಇಂಥವನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿಗೆ ಓಡ್ಬಿಟ್ಟು ಚಿರ್ಚೆ ஓ, இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கும் போது ஒன்றும் உள்ள வந்து தூக்குறது இல்லை. ஆனா வாசத்துக்கு வரும், அங்கெல்லாம் நிக்க உள்ள வராது, வர முடியாது. ஏதாவது ಬಂದರೆ ನೀವೆಲ್ಲ ಒಟ್ಟಿ ಸೇರ್ಕೊಂಡ್ರಿ, ಆಳುಗಳೆಲ್ಲ ಒಟ್ಟಿ ಸೇರ್ಕೊಂಡು ದಾಟಿ ಎತ್ತಿ ಎಲ್ಲ ಕದರ್ಸಿ ಕಿಚ್ಚು ಇದು ಪಂದ ತೀ ಪಂದ ತೀ ಪಂದ ಅದೇ ಅದೇ ಕಿಚ್ಚು ಪಂದವೆಲ್ಲ ಎತ್ತಿದ್ರೆ பெஞ்சு கடிச்சுಕೊಂಡು ஓடுவோம் தீ பந்தமெல்லாம் எடுத்துட்டு ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாம் இங்கே ஏதாவது பிரச்சனைனா சேர்த்து போட்டு எல்லாம் சேர்ந்து அதைய துரத்திடுவாங்க. ஆனால் வந்து எது வந்தாலும் அப்படியே துரத்து. யானை வந்தாலும் துரத்திடுறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்கல்ல. நினைச்சு பாருங்க, போராட்டம் உட்காந்து ஆட்டுக்கு தவிட கிளப்பிட்டு இருப்பாராம, அந்த ஓட்ட வழியா புலி எட்டி பார்த்துட்டு இருக்குமா, எப்படி இருக்கா? அது நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்குண்ணே. காலங்காலமா பூர்வீகமாவே இங்கே தான் இருக்கீங்களா? பூர்வீகமா இங்கே தான் இருக்கீங்க. நீமெல்லாம் உட்டிதான் இல்லித்தானா? கூசு, சின்ன கூசு ಪಾಪ ಹಿಂಗೆಲ್ಲ ಯಾರಿಗೂ ಒಟ್ಟುರಿ ಅಲ್ಲ ಈ ತರ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಯ್ದ್ರಿ, ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ தனியாங்க தெளுத்து மன காடலவா, அதுதான் ಇಲ್ಲಿ ಬಂದ್ರಿ. அங்க பார்க்கும்போது உள்ள வீடா தெரிஞ்சது, நம்ம காட்டுக்குள்ள வீடு இருக்கறனால தான் வந்தோம். அதனால இவங்கள பாக்குறதுக்காக வந்தோம். எனக்கு இந்த ஒரு இப்படி ஒரு ரோடு இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு தெரியுங்களா, முதுமலை விட்டா நேரம் குண்டல்பேட்டு, ஏன்னா ஃபுல்லாமே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுக்குள்ள எப்படியும் ரோடு எல்லாம் ஒன்றும் பிரியாது இல்லை, அதனால இருக்கு. ಅದು ಹೋಯ್ತದ ಅಲ್ಲಿ ಒಂದು 5-6 ಊರ தாளாடி போமா தாளவாடி வத்ததியா? ಇಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ಈ ಪಡಕ್ಕೆ குண்டல்பேட்டு போய் தலைவாடி போகணும். 10,000 12,000 இவங்க சொல்றாங்க இந்த ரேட்டுக்கு நாங்க விப்போம் அப்படிங்கறாங்க. ஓ, விக்கிறதா? ஓகே ஓகே, அவங்க வளர்த்து விக்கிறது. ஆடுகளை விக்கிறாங்க. எங்க கொண்டு போய் விற்பாங்க இதெல்லாம்? வந்து வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வியாபாரிகள் வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த 10,000 12,000
ಇವಾಗ இந்த இந்த விவசாயம் பண்றாங்களா? ಬರ್ತಾರೆಯಾ ನೀವು ಕೊಂಡೇ ಕೊಡಬೇಕಾ? ಇಲ್ಲ ಅವರೇ ಬಂದ್ರೆ அவங்களே வந்து அவங்களே தான் வாங்கிக்குவாங்க. இவங்க விவசாயம் பண்றதெல்லாம் அவங்க ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ வியாபாரிகள் தான் வாங்கிக்குவாங்களா? ರಾಗಿ ತೆರ್ಕನಮಿ ಹೊಡತ್ತೀವಿ. ತೆರ್ಕನಮಿಗೆ ಅಲ್ಲಿ ಕಾಳು ಕಡ್ಡಿ ಎಲ್ಲ ತೆರ್ಕನಮಿ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿ ಸಂತೆಗೆ சந்தை கொண்டு போய் கொடுத்துவாங்க. சந்தை உங்களுக்கு எங்கங்க? ಸಂತೆ ಅದೇ குண்டல்பேட்டைங்களா? ತೆರ್ಕನಮಿ நைட்ல எல்லாம் தனியா வர முடியாதுங்க. ಹೆಸರದದಿಯಾ ಕಾಡಸರು ಕಾಡಾಸಿರಿ ಕಾಡಸರು ಇದ್ದದಿಯಾ இல்லவா பருப்பு மைசூர் பருப்பு செம டேஸ்டா இருக்குங்க. ಹಸಿರು ಹಸಿರು சரி ஓகே. சரி ಅದೇನ್ರಿ ಅದು ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಅದು ಬಂಗ್ಲಿ ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ಸಾಹುಕಾರಿಗಳು ತಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಭೂಮಿ ವ್ಯವಸಾಯದಲ್ಲಿ ಅವರು ಕಟ್ಟಿಸಿರೋದು. என்ன புரிஞ்சது ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. நான் சாயந்தரம் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா வெளியில போவாங்களா? ಹಾಸ್ಪಿಟಲ್ அப்படி இல்லைண்ணா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா ஒரு 5-6 மணிக்கு மேலே இவங்க வெளியில போவாங்களா? இவங்க 5-6 ಮಣಿ ಮೇಲೆ ಹೋಗ್ರಿಯಾ? 5 ಗಂಟೆ ಇದ್ರ ಒಳಪಟ್ಟು ಹೋಯ್ತೀವಿ. ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮಂಗಳವಾರ 8 ಮಣಿ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಓಡಾಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಅಳತಾ 6 ಗಂಟೆ 7 ಗಂಟೆಗೆ ಲಾಸ್ಟ್. 6 மணி 7 மணியோட லாஸ்ட் வெளியில வெளியில் வரமாட்டாங்க. ಮುಡಿಂತು ಎಲ್ಲ ಮನೆಗಳ ಹೊತ್ತ கரண்ட் இல்ல தீபத்தனா தீப கரண்ட் இல்ல தீபம் தான் இது எரியும் நினைக்கிறேன். இந்த லைட் மட்டும் எரியும். வெளியே மட்டும் எரியுதுங்க. உள்ள கணக்கு சர்வீஸ் லைனே இல்லை வரண்ணா. ಹೊರಗಡೆ ಇದಿಲ್ವ ಕ್ಯಾನ್ ಕಸ್ಕೊತಾರ ಒಳಗ. அதான் அர்க்கல் லைட். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் வந்து படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது. ಇಲ್ಲಿ ಇருந்து ನೋಡಿರಾ ಇದಾ ಬರೋ ಸಿರ್ತ ಪುಳಿಯಲ್ಲಿ ನೋಡುವ್ರಿಯಾ ಯಾಣ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತಾವ ಪಾಡ್ಗ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ನಮಗ್ ಕಾಣಲ್ಲ. ಈ ನಾಯಿನ ಒಬ್ಬಗಳಿದ್ರ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಯ್ತ ನಮ್ಗ. இங்க இருக்கிறவங்க யாரும் பாக்குறது இல்ல, எங்களை கண்டுக்கிறது இல்ல. நம்மளே சொல்றாங்களா? அதான் நம்மளை தான் சொல்கிறாங்களா? நம்ம வந்து பாக்குறோம்னு சொல்றாங்க. சரிங்கம்மா வரேங்கம்மா. சரிம்மா. ಪಾಪ. சரி.